இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடிய முதல் பெண்மணி. 18ஆம் நூற்றாண்டு. தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர் அடியெடுத்து வைத்துக் கொண்ட காலம். மௌனமாயிருந்த பெரும்பான்மை மக்களில் ஒருத்தி மட்டும் எதற்கும் அஞ்சாமல் எழுந்தாள். அவள்தான் வேலு நாச்சியார். 1730 ராமநாதபுரம் அரச குடும்பத்தில் பிறந்த வேலு நாச்சியார் அரச மரபிலும் அறிவிலும் ஒளிர்ந்தவள். சிறு வயதிலேயே தமிழ், உருது, பிரெஞ்சு, ஆங்கிலம் உட்பட பல மொழிகளில் தேர்ச்சி வாய்ந்தவர். வளரி, சிலம்பம், குதிரையேற்றம், வாழ்வீச்சு போன்றவற்றில் பயிற்சி பெற்றார். 1746 சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கு மனைவியானார். மண்ணுக்கான போரின் தொடக்கம் ஆங்கிலேயர்களும் அரக்கர் நவாபும் சேர்ந்து 1770 அவருடைய கணவரை போரில் கொன்றார்கள். அந்த தாக்குதலில் அவளும் அவள் மகளும் தப்பிச் சென்றனர். பாதுகாப்பிற்காக தஞ்சாவூருக்கு சென்ற நாச்சியார் அங்கிருந்து மறைமுகமாக ஆயிரக்கணக்கான வீரர்களை சேர்த்தார். பல ஆண்டுகள் போருக்காக அவள் திட்டமிட்டாள். மொத்த போர் திட்டமும் ஒரு பெண் தலைமையில்தான். இதையடுத்து வேலு நாச்சியார் ஐதர் அலி உதவியை நாடினார். ஐதர் அலி இவருக்கு 5000 குதிரைப்படை, பீரங்கிகள் மற்றும் ஆயுதங்களை வழங்கினார். மருது சகோதரர்கள், தாண்டவராய பிள்ளை போன்றவர்களுடன் இணைந்தார். 8 ஆண்டுகள் திட்டமிட்டு 1780 சிவகங்கையை மீட்டார். போர்த்தந்திரங்கள் மற்றும் வீரச் செயல்கள், குயிலியின் வீர மரணம், நாச்சியாரின் நெருங்கிய தோழி பிரிட்டிஷ் தளத்தில் வெடிமருந்து கிடங்கை தாக்கி தீக்குளித்து தற்கொலை தாக்குதல் நடத்தியதாகவும் இது போரின் திருப்பு முனையாக அமைந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. 1780 சிவகங்கை மீட்கப்பட்டது. நாச்சியார் மீண்டும் மக்களுக்காக ஆட்சி செய்தால் 10 ஆண்டுகள் நேர்மையும் நீதியும் நிரம்பிய ஆட்சி. அவளது ஆட்சியில் பெண்களுக்கு பயிற்சி, கல்வி, பாதுகாப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்பட்டன. 1793 வேலு நாச்சியாரின் பேத்தியின் மரணத்தால் நாச்சியார் துயரில் மூழ்கினார். அதனால் விருப்பாட்சி அரண்மனையில் தங்கினார். பெரும் போராட்டங்களை நடத்தி நாட்டை மீட்ட வேலு நாச்சியார் டிசம்பர் 25, 1796 அன்று இறந்தார். 2014 சிவகங்கையில் வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. சிவகங்கை அருங்காட்சியகத்தில் இவரது பயன்படுத்திய ஆயுதங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் அரசி என்ற பெருமை இவருக்கு உண்டு. வீரமங்கை என்று அழைக்கப்படுகிறார்.